Hey family, welcome back to our channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில 2025 அட்வென்ச்சர் 390 தாங்க இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா புதுசா கொடுத்திருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் பிடிச்ச நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டா ஐடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வண்டி லுக் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் பின்னா நவுத்தி நிறுத்திடுவோம். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் வந்து வாக்கரன் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ யாரும் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். ஸோ வண்டி இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா கிடைக்கலங்க. ஸோ ரைட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற ஆர்கே மோட்டார்ஸ். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம கொடுத்துருக்காங்க டெஸ்ட் இருக்குது. ஸோ வண்டி ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமிலி, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி பயங்கரமாக இருக்கும். நம்மளோட அட்வென்ச்சர் ஓல்டு மாடல் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது, எட்டி பார்க்கலாம் பார்த்தீங்களா அங்கேருந்து. அண்ட் இதோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் லுக்கு. ஆஃப் ரோடு மீன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரெடி பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ட்டில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்ஸ் வீல்ஸ் கிடையாது. ஸோ இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அதான் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்டு. இதை விட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.45 to 3.50 lakhs கிட்ட வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான் வருது, அலாய் வீல்ஸ் வருது. ஸோ அந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் வித் ஃபோக்ஸ் வீல்ஸ் தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக என்னென்ன மிஸ் ஆகும்னா ரைடிங் மோட்ஸ் மிஸ் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்க் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிடையாது. ஸோ நார்மல் பார்த்தீங்கன்னா வருது ஃபோக்ஸ், யூஎஸ்டி ஃபோக்ஸ் தான் வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் ரெண்டுத்துலேயுமே அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் தான். அண்ட் மேஜராக காஸ்ட் கட் பண்ணது எல்லாமே இதுக்காக தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் போர்ட் சைடில் வந்துடும். ஸோ இது எல்லாமே அந்த வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 373cc வந்து பார்த்தீங்கன்னா 398cc பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓல்டு மாடலை விட. அண்ட் டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகும்னு தெரியல. ஸோ இங்கே டாப் எண்ட் ஓட்ட முடியாது, உங்களுக்கே தெரியும். ஸோ ஊருக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ் இல்லையா, ஸோ அதனால் மித்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சைட் ஸ்டாண்ட் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிளில் ஏபிஎஸ், ஆஃப் ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மோடு ஸ்டாண்டர்டு, ரெடியூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஸ்பிளே மோட் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ ட்ரிப் 1 ட்ரிப் 2, ஃபியூல் ரேஞ்சு, கூலன் டெம்பரேச்சர், பேட்டரி, ஓடோமீட்டரு, கிளாக் அண்ட் டேட்டு, சர்வீஸு, வார்னிங்ஸு எல்லாமே இதில் வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸில் குயிக் செலக்டர், கனெக்டிவிட்டி, ஷிஃப்ட் லைட்டு, நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா கிளாக் அண்ட் டேட்டு, யூனிட்ஸு, குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் அவைலபிளாக இருக்குது. மேலேயும் கீழேயும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஹைட்டு அண்ட் ஓட்டுறதுக்குலாம் எப்படி இருக்குது, வைப்ரேஷன்லாம் வருதா என்னங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 390X வேரியன்ட். சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் தனியாக இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் கேட்போமா, கேட்குமான்னு தெரியல எந்த அளவுன்னு பார்ப்போம். அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கள். நல்லா ஹையாக தான் இருக்குது. அண்ட் கால் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணலாங்க. ஷார்ட் ரைடர்ஸும் வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். போகலாமா? காட் நீங்கள் தான் துணையாக இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வீடியோ எடுத்ததில் பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. ஆக்டிவாக ஜி போங்க ஜி சீக்கிரம். வாய்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை, வீடியோ மட்டும் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுவோம், அதை நான் சொல்லிக்கிறேன். கிளச் பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வராது. அண்ட் மேஜராக இதுதான் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அவைலபிள் இல்லை எக்ஸ் வேரியண்ட்டில். அது பார்த்தீங்கன்னா ஒரு 4.40 கிட்ட வந்துடுங்க. பறந்துக்கிட்டு வராமல் பாருங்கள். ரைட்டு, பவர் ஃபீல் பண்ணுவாங்க. அங்கே ஒரு ரோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபோன் வந்து இதில் ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ், நெட்வொர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேலே காமிச்சிடும். நல்லா அப் ஃபார்வர்டாக இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற விண்ட்ஷீல் வந்து கரெக்டாக கண்ணுக்கிட்ட மறைக்கும். ஸோ மித்தபடி கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ ஹைட்டு வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தாங்க இருக்குது. ஸோ நானே பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவேன். அப்போ உங்களுக்குலாம் சொல்லவே தேவையில்ல. ஸோ நல்லாயிருக்கு. நம்ம அட்வென்ச்சரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹசால் லேம்ப்ஸ்க்கான சுவிச்சஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்துடுது. அண்ட் மிரர்ஸ் பார்த்திங்கன்னா தலைவனோட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, தி டாமினார் 400. ஸோ தலைவனோட போட்டு மிஸ்ஸெல்லாம் ஆக்கியிருக்காங்க, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு ஆர்கே மோட்டார்ஸ். ஸோ கேட்டவனே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அன்றைக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தாங்க, சுத்தமாக வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. செம்ம கடுப்புங்க. இந்த வண்டிக்கு பப்ளிக் ரியாக்ஷன் சூப்பராகவே கிடைக்கும். குயிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா அங்கே போய் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், வேகமாக போடுறாங்களா பார்த்தீங்களா. அண்ட் பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் சூப்பராகவே இருக்குங்க. சீட் பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. அண்ட் பின்னாடி பில்லியனுக்கு தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா என்னன்னு தெரியல லாங் ரைட்ஸில். ஏன்னா ரொம்பவே சின்னதாக குறுக்கி கொடுத்துருக்காங்க.
கொஞ்சம் லென்த். வா வா வா, ரைட்டு வா சீக்கிரம் வா. இங்கே உங்களுக்கு சொன்னாலும் ஓட்டி காமிக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். சூப்பர்ரா, இப்படி தான் போகணும் கைஸ். இந்த வீடியோ எடுக்க எவ்வளோ சிரமப்படுறேன், ஒரே ஒரு விஷயந்தான், எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டிலையும் கொடுக்குற மாதிரி எல்லாமே இதிலே காமிச்சிருது. ஸோ ஏபிஎஸ்ங்கிறது மென்ஷன் ஆகுது, கியர் இண்டிகேஷனு, டைமு, ட்ரிப்பு, டேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே வந்துடுது. அண்ட் ரன்னிங்கில் மாற்ற முடியுமா என்னான்னு தெரியல. இருங்க, டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். டிஸ்பிளே மோட் இதில் பாருங்கள், ரெடியூஸ்டு. இது மாற்றினோம்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து மாறிடும். இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குல்ல? ஸோ உங்களுக்கு 3rd கியரில் இருக்குது. ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கல. ஸோ உங்களுக்கு வந்து ப்ளக் அவுட்டில் இருக்கிறனால ஸ்பீட் பார்த்தீங்கன்னா காமிக்காது. மற்றபடி சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க, பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. இருங்க, குயிக் ஷிஃப்ட் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். போங்க பாய். ஹாரனுமே பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்படி தான் சடனாக இண்டிகேட்டர் போடுவாங்க, பார்த்து சேஃபாக இருங்க கைஸ் ரோட் சைடில். 3rd கியர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியுது. நம்ம வண்டிலாம் 3rd கியரில் எடுக்கவே முடியாது. ஸோ லக்கேஜஸ் ஏற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த வண்டியில். பார்ப்போம், மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏற்றலாம். ஸோ இது வந்து மீட்ரு ஓடினா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மீட்ரு ஓடாதனால பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, நம்ம வந்து திரும்பி டிஸ்பிளே மாற்றிடுவோம். ஸோ இதுதாங்க மேஜரான டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க நல்லா. என்னென்ன வராதுன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஃபோக்ஸ் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் ஃபோக்ஸ் வீல் வரும், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வருது எக்ஸ் வேரியண்ட்டில். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வராது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வராது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ் வராது. வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரேக்கில் வருது. பவர், வாவ். ஆனால் விண்ட் பிளாஸ்ட்டு சுத்தமாக தெரியல, அதுதான் மெயினான ஒரு விஷயம். சுத்தமாக பார்த்தீங்கன்னா விண்ட் பிளாஸ்ட் தெரியவே இல்லை. அப்புறம் இவ்வளோ ஹைட் இருக்குல்ல, எப்படிங்க தெரியும்? ஸோ அங்கே ஒரு யூட்டன் போடுவோம். ஸோ டர்னிங் ரேடியஸ் எவ்வளோ தூரம் வருதுங்கிறத பார்ப்போம். அண்ட் ஆல் நியூ 390. ஸோ 390மே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்டானுங்க, பரவாயில்லைங்க. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஹைவேஸில். ஸோ சிட்டிஸ்குள்ளே 25 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வண்டி மாதிரியே தான். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கலாங்க. இந்த ஸ்லோ ஆர்பிஎம்மில் வந்து லைட்டாக ஒரு மாதிரி இடிக்குங்க, அது இதுலேயும் இருக்குது, அதை ஃபீல் பண்ணேன். வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாஸில் வரல. ஸோ உங்களுக்கு ஃபுட் பேக்ஸில் மட்டும் ரைட்டாக வரும், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃப் ரோட் வெஹிக்கல்ஸ் ஸோ உங்களுக்கே தெரியும், ட்ராவலிங் டைமில் உங்களுக்கு மோஸ்ட்லி வராது. பவர், வாவ், எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராக இருக்குங்க. நல்லா ஃபீல் பண்ணி ஓட்ட முடியும் கைஸ். வண்டி வேணால் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம பேர் சொல்லுங்கள். ஸோ ஆர்கே மோட்டார்ஸில் யாரும் வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ நம்மளோட நேம் சொல்லுங்கள், சரிங்களா? நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் வரோன்ட்டு. ஆர்கே மோட்டார்ஸ், ஓகேங்களா, திருச்சி. ஸோ கேடிஎம் ஷோரூம் நிறைய பேர் வண்டி வாங்கியிருப்பீங்க. அங்கே பாருங்கள், ஃப்ளாஷ் லைட்டோட பவர் மார்னிங்லேயே இவ்வளோ விசிபிளாக இருக்குது. நைட்லலாம் சொல்லி ஆகணும். வா, வணக்கம் நண்பர்களே. ஃபைனலி 2025 அட்வென்ச்சருமே ஓட்டியாச்சு. வளைச்சி ஓட்டத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தரமாக போகிறான் தலைவன். ஓகேங்க. ஸோ நம்ம வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் இதான் மேஜரான டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு பாடி எல்லாமே பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு கம்பேக்ட்னே சொல்லலாம் அட்வென்ச்சர் டைப்பில். ஸோ நம்ம வண்டி இனிமேல் வருமாங்கிற கேட்டால் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா இதான் உங்களுக்கு சேலில் இருக்கும். ஸோ பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பில்லியன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி என்னான்ட்டு. ஏன்னா எனக்கு ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை விட இதில் வந்து பின்னாடி உங்களுக்கு ஷாக் அப்சர் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. இருங்க, அடுத்த ஸ்பீட் பிரேக்கர் ஓடுதில்ல, நான் ஏற்றும் போதே தெரியும் பாருங்கள் எப்படி ஆடுதுன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. இந்த லெஃப்ட்டில் பார்க்கலாம், எனக்கு பக்காவாக ஷூட் ஆகுது. அண்ட் எங்கே சேஃப் போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். ஸோ சேஃப்டி முக்கியம் மிகலே லைஃப்பில். அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அட்வென்ச்சர் 390 பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ ப்ரைஸ்க்கு ஒர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கா ஒர்த்து கைஸ். ப்ரோ ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 3.? ஆண்ட்ராய்டு வந்து 354. 354. ஓகே.
ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,54,000. ஸோ 250 அட்வென்ச்சர் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 390X எடுத்துக்கோங்க. ஸோ பவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீல் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ 250 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் 390 கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதை டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்து 250 எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு ஸ்பெக்லாம் நிறையா வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் எடுத்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா 4.40 கிட்ட வரும். ஸோ அதனால் அது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம்னாலும் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த பாருங்கள் நம்ம அட்வென்ச்சர் ஃபுல்லி லோடட் எப்படி இருக்கான் பாருங்கள் தலைவன். ஓகே பக்கா. ஸோ வேறு எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். கீழே கால்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எட்டுதுங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அதே 390 டியூக் 390 வந்த மாதிரி. ஸோ வேறு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ணுறேன், அடுத்த வீடியோவாக வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது என்னங்களோலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? சூப்பராக இருக்குங்க வண்டி, தாராளமாக எடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஆஃப் ரோட் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபேமே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டாடா வீடியோ, லவ் யூ ஃபேமே, கீப் சப்போர்ட்டிங், பை பை.